வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி டீ கடையில் கிடைக்கிற கீரை வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ரெட் கலர்ல தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க ஈஸியா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுலில் 1/3 கப் அளவு உளுந்து எடுத்துக்கிறேன். அதே கப்பில் கடலைப்பருப்பும் எடுத்துக்கணும். இது 85 ml கப். இது நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. நான் 2 பருப்புமே ஒரே சம அளவாக எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இப்படி வேண்டான்னா 3/4 கப் கடலைப்பருப்பும் 1/4 கப் உளுந்தும் சேர்த்து கூட நீங்கள் செய்து பார்க்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ஊற வச்சுருக்க பருப்பில் இருக்க தண்ணியை நல்லா வடித்து எடுத்துட்டு மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சிடணும். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் அரைக்கணும். நான் அரைச்சிட்டு காட்டுறேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். பாதி வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கணும். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நல்லா நைஸாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவையும் கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவு கீரை சேர்த்துக்கிறேன். கீரை ரொம்ப பெருசாக கட் பண்ணாமல் ஓரளவுக்கு சின்னதாக கட் பண்ணி போடுங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். உப்பு ஃபுல்லாக நல்லா சேரணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். வடை தட்டுறதுக்கு மில்க் பவுடர் கவர் எடுத்துருக்கிறேன். எந்த கவர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட இலை இருந்துச்சுன்னா நீங்கள் இலை யூஸ் பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. நல்லா எண்ணெய் தடவின பிறகு அதில் கொஞ்சம் மாவு எடுத்து வடை மாதிரி தட்டுங்க. ரொம்ப கனமாக தட்டக்கூடாது. நல்லா கொஞ்சம் மெல்லிசாவே தட்டுங்க ஓரளவுக்கு. நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது எண்ணெயில் பொரிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் நல்லா சூடான பிறகு இந்த வடையை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இந்த மெத்தட் வடை 2 தடவையாக பொரிக்கணும். ஒரே தடவை பொரிக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப கோல்டு கலரில் வரணும்னு அவசியம் இல்லை. லேசாக வெந்தாலே போதும். இந்த வடை வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எல்லா வடையும் இதே அளவுக்கு ஒரு தடவை ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ஒரு தடவை ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வடையை 2வது தடவை போட்டு மறுபடியும் ஃப்ரை பண்ணணும். 2வது தடவை ஃப்ரை பண்ணும்போது நல்லா கோல்டு கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிக்கணும். லோவாக வச்சிங்கன்னா எண்ணெய் குடிச்சிடும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக கீரை வடை ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பை.